பாருங்க இந்த கொஷின் பாருங்க. A girl is twice as old as her sister. 5 years hence the product of the ages will be 375. Find the present age. Let the present age ஓட கேர்ள் வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால 2xன்னு எடுத்துக்கிறோம். அந்த சிஸ்டரோட ஏஜ் எவ்வளோன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? 5 years hence 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரெண்டேத்தோட ஏஜ் 5 வருஷம் அதிகமாக இல்லையா? சிஸ்டரோட ஏஜ் 2x 2x + 5, அந்த கேர்ளோட ஏஜ் x + 5 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 375 கிடைக்குது. ஸோ நல்லா கவனிங்க. கேர்ள் இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்டு ஹர் சிஸ்டர். ஸோ சிஸ்டருக்கு எக்ஸ்னா கேர்ளுக்கு 2x. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம்ன்றனால ரெண்டுத்தையும் 5 வருஷம்னா ஆட் பண்ணிடுறோம். ஸோ டோட்டல் எவ்வளோ கிடைக்குது? 375. ஸோ ஈக்குவேஷன் தெரிஞ்சால் சம் ஈஸியாக பண்ணிடலாம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 2 × x² 2x² + 5 2s are 10x plus 5x plus 5 5s are 25 minus 375 equal to 0. அவ்வளோதான், சம்மே முடிஞ்சது. ப்ளஸ் 15x minus 350 equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இதை இந்த 2 இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது -700 ஆட் பண்ணால் 35. எந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னா 35 20s எடுத்துக்கலாம். டிவைடட் பை 2 போடுங்க, இதுக்கு மைனஸ் வரும். ஸோ இது எனக்கு கேன்சல் ஆகும்போது எனக்கு எப்படி கிடைக்குது? x -10 × 2x + 35 = 0 அப்படி கிடைக்குது. இது வந்து டெசிமலில் வர்றதுனால கன்சிடர் பண்ண வேணாம். x = -30/2 மைனஸு ப்ரெசண்ட்டாக இருக்குது. பட் இதில் என்ன ஆகும்? x - 10 = 0, x = 10 அப்படின்னு கிடைக்குது. அதாவது எக்ஸுன்றது யார்? அவங்களோட சிஸ்டரோட ஏஜ் எக்ஸு, அந்த கேர்ளோட ஏஜ் 2 × 10 20. இது வந்து கேர்ளோட ஏஜ். ஓகேவாப்பா? இந்த சம் பாருங்கப்பா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஹூஸ் த வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எப்போவுமே ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கேட்டுட்டாங்களாக்கும் கண்ணை மூடிட்டு கிராஃபை ட்ரா பண்ணிவிட்டு அதை அரேஞ்ச் பண்ணின பின்னாடி தான் சம்மை போடாகணும். பாருங்களேன், -9/2 ஏன்னு வச்சுக்கோ. சரிங்களா? அடுத்து வந்து என்னது? -8/4 வந்து பின்னு வச்சுக்கோ. பாருங்கள், 1 தான் 3C, இது D. ஸோ நான் என்னது ஆன்டி கிளாக் வைஸ் ரேஞ்சில் தான் எடுத்துக்கணும். ஸோ நான் என்னோட அரேஞ்ச் த வேல்யூஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா A -9,2, B வந்து -8, -4, C வந்து எவ்வளோ 1, -3, அப்புறம் D தான் 2, 2. இதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா x1 y1, x2 y2, x3 y3, x4 y4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நேரடியாக மேட்ரிக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்களாக்கும் இந்த சம் உங்களுக்கு போடுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும்டா. ஸோ அப்ளை பண்ண x1 y1, x2 y2, x3 y3, x4 y4, தென் x1 y1. இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ எனக்கு எப்படி போடுவோம்? 1/2 × x1ன்றது -9 -2, x2ன்றது -8 -4, x3 1 -3, 2 2 -9 -2 அப்படின்னு சொல்லி பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இதை கிராஸ் பண்ணுங்கள். 9 4s are 36, minus into minus plus 8 3s are 24. So 1 2s are 2, minus 2 2s are 4, minus. Next இதை போடுங்க. 8 2s are 16, minus 1 4s are 4, minus 3 2s are 6, minus 18. அவ்வளோதான், நான் சிம்பிளிஃபை பண்ண முடிச்சிடலாம். 1/2 இதில் என்ன இருக்குது? 4 சப்ட்ராக்ஷன் பண்ணால் 56 + 2 ஆட் பண்ணால் 58, மைனஸ் இது என்னது 28. 28ல் 16 போச்சுன்னா -12. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ இன்ட்டு 70. 1 2s are 2, 3 2s are 5, 5 2s are 10. அப்போது 35 ஸ்கொயர் யூனிட் தான் இதோட ஆன்சர். ஓகேவாப்பா?